ஹாய் கைஸ், வெல்கம் டு பிக் டாபிக். நம்ம நினச்ச மாதிரியே தளபதி பேசின ஸ்பீச் பார்த்தோன்னா இப்போ விவாதமாக மாறி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நேற்று நாகையில் பேசுனது, திருவாரூரில் பேசுனது அப்படின்னு பயங்கரமாக போயிட்டுருக்கு. குறிப்பாக நாகையில் பார்த்தோன்னா சில கடல் சார்ந்த விஷயங்களை நம்ம தளபதி பேசியிருந்தார்ல, அது மிகப்பெரிய அளவில் வைரல் ஆகிட்டு இருக்கு. சரி, ஓகே, ஒரு சில பேர் என்னென்ன கேள்விகளை கேட்டிருக்காங்க, அதுக்கூட பதில்களை நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு யார் அப்படின்னா, பத்திரிகையாளர் அப்படின்ற பேரில் திமுகவுக்கு ரொம்பவே முட்டு கொடுத்துருக்கிற நபர் யார் அப்படின்னா செந்தில்வேல் அப்படிங்கிற ஒருத்தர். ஸோ அவர் ஒரு விஷயத்தை போஸ்ட் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, போன வாரம் விஜய் அவர் திருச்சி ஏர்போர்ட்டில் இறங்கி அந்த மரக்கடைக்கு போகிறதுக்கு 5 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. ஆனால் இன்றைக்கி திருச்சியில் இறங்கி நாகப்பட்டினத்துக்கு பார்த்தோன்னா போகிறதுக்கு எத்தனை நாள் ஆகிருக்கணும். ஆனால் அப்படியெல்லாம் எதுவுமே ஆகவே இல்லை. இவர் உடனே பார்த்தோன்னா ஒரு 2-3 மணி நேரத்தில் அங்கே போயிட்டார். இப்போ திருச்சியில் பார்த்தோன்னா அந்தளவுக்கு மிகப்பெரிய மக்கள் கூட்டம் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் வேணை பார்த்தோன்னா மெதுவாக போக சொல்லி மக்கள் வேணும்னே கூட்டத்தை வர வச்சு, அதாவது அவர் மெதுவாக போனாலே மக்கள் கூட்டம் கூடிரும்ல, அப்படி கூட்டம் வச்சு தான் பார்த்தோன்னா 5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி போனார். இதெல்லாம் பிளானிங் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது இவர் ஒரு பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆனால் திருச்சியை பற்றி என்ன தெரிஞ்சு வச்சுருக்காரு அப்படிங்கிறது தெரியல. திருச்சி அப்படிங்கிறது பார்த்தோன்னா ஒரு ஜங்ஷன் ஏரியா அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். எங்கே திரும்பினாலும் பார்த்தோன்னா மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும். அந்த ரோடுன்றது அப்படி தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்போ அங்கேருந்து தளபதி பார்த்தோன்னா மரக்கடைக்கு போகிறதுக்கு கண்டிப்பாக டைம் ஆனது உண்மை தான். ஏதோ பார்த்தோன்னா இப்போ தளபதி போகிற அந்த பஸ்ஸு பார்த்தோன்னா 100 அடிக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தோன்னா மக்கள் யாருமே இல்லை. ஆனால் அவங்க வேணும்னே ஸ்லோவாக போன மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறார் இவர். ஆனால் அந்த தளபதி போன அந்த கேரவனுக்கு முன்னாடி 1 இன்ச் கூட பார்த்தோன்னா கேப் இல்லாமல் மக்கள் தொண்டர்கள் போயிட்டே தான் இருக்கிறாங்க. அந்த கேரவன் பார்த்தோன்னா மெதுவாக நகர்ந்து போயிட்டுருக்கு. முன்னாடி கேப் இருக்குது, இவங்க வேணும்னே பார்த்தோன்னா மெதுவாக போகிறாங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது. கேப்பே இல்லையே, அப்புறம் எப்படி போவாங்க? இது கூட புரியல. சரி, ஓகே, இப்போ திருச்சியிலேருந்து பார்த்தோன்னா இந்த டைம் நாகப்பட்டினத்துக்கு தளபதி எவ்வளோ சீக்கிரமாக போனார் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காருல. இந்த டைம் திருச்சியில் பார்த்தோன்னா தொண்டர்கள் அலோவ் பண்ணல. திருச்சியில் பார்த்தோன்னா தாவேகா தொண்டர்கள் அந்த ஏர்போர்ட்டில் பார்த்தோன்னா இருக்கணும் அப்படின்றத இல்லை, ஏர்போர்ட்டில் யாருமே கிடையாது, அதுக்கு அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. தளபதி உடனே இறங்கி பார்த்தோன்னா கேரவன் பைபாஸில் தான் போனார் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். உள்ளே பார்த்தோன்னா மெயின் ரோடுகளில் சிட்டிக்குள்ளேயே போகவே இல்லை. அவர் பார்த்தோன்னா பைபாஸில் தான் கிளம்பி போனார். ஸோ அப்படி இருக்கிறப்போ அங்கே பெரிய அளவில் மக்கள் வரக்கு வாய்ப்பு இல்லை. அதுவும் பார்த்தோன்னா அந்த பைபாஸ் ஏறும்போது பெரிய அளவில் பார்த்தோன்னா மக்கள் கூட முடியாது, அங்கே நிறைய வாகனங்கள் இருக்குது. அப்படி இருக்கிறப்ப அந்த மாதிரி வரவும் மாட்டாங்க. அது நிறைய பேருக்கு தெரியாமையும் இருந்திருக்கலாம். இது எல்லாத்தையும் தாண்டி அப்பவும் ஒரு சில கூட்டம் அங்கே வந்துருச்சு, வரல அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அவர் அந்த நாகப்பட்டினத்தை நெருங்குற டைம்லேயே பார்த்தோன்னா கூட்டம் வேணை சுற்றி பார்த்தோன்னா வர ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கேருந்தும் கொஞ்சம் நேரம் லேட்டாக தான் தளபதி வந்தார். 12 மணிக்கு வர வேண்டிய இடத்துக்கு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே லேட்டாக தான் வந்தார். அங்கே தான் ஸ்பீச் கொடுத்தாரு. அதுக்கப்புறமா அந்த திடலில் கூடியிருந்த நபர்களை நம்ம பார்த்துருப்போம். அந்தளவுக்கு மிகப்பெரிய ஒரு க்ரௌடு. அங்கே பார்த்தோன்னா அந்த ஜங்ஷன் மாதிரி தான் இருக்குது. அது அங்கேயும் பார்த்தோன்னா கூட முடியாத அளவுக்கு மக்கள் கூடியிருந்தாங்க. அந்த இடம் பார்த்தோன்னா அந்தளவுக்கு நெரிசலாக தான் இருந்துச்சு. இதெல்லாம் தெரியாமல் பார்த்தோன்னா திருச்சியிலேருந்து சீக்கிரம் இங்கே வந்துட்டார் இப்போது. ஆனால் போன வாரம் பார்த்தோன்னா ஏன் வர முடியல அப்படின்னு ஒரு கேள்வி லூசுத்தனமாக முன் வச்சா, இவர் பத்திரிகையாளராக என்ன அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. சரி, ஓகே, அடுத்த கேள்வி யார் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, திமுகவோட மிக முக்கியமான நபர், திமுகவுக்கு முட்டு கொடுக்குற யூடியூப் சேனலில் ஒருத்தர் யார் அப்படின்னா யூடியூப் ரோட்ஸ். அவர் கேட்டிருக்காரு, விஜய் பார்த்தோன்னா மரியாதை இல்லாமல் பேசியிருக்காரு, டே லூசு விஜய் அப்படின்னு பேசியிருக்காரு. தளபதி அங்கே ஒரு விஷயத்தை பேசியிருந்தார்ல, திருவாரூரில் நெல் கொள்முதல் நிலையத்தில் பார்த்தோன்னா மூட்டைக்கு 40 ரூபாய் லஞ்சம் வாங்குறாங்க, அது ஒரு டன்னுக்கு 1000 ரூபா கமிஷன் போது, விவசாயிகளிடமிருந்து பல கோடி திருடி இருக்கிறார்கள் அப்படின்னு தளபதி பார்த்தோன்னா பேசியிருந்தார். அதுக்கு இந்த யூடியூப் ரூட்டர்ஸ் கேட்குறாரு கேள்வி, நெல் கொள்முதல் பண்ணுறப்ப எங்கே போனேன்? அப்போ நெல் கொள்முதல் பண்ணும்போது வாசலில் நின்று ஆர்ப்பாட்டம் பண்ணி அதுக்கு ஒரு விடிவு காலம் கொண்டு வந்தால் ஓகே, சும்மா ஓட்டுக்கு பேசி மக்கள் உசுப்பேற்றுறதா இருந்தால் இந்த பக்கம் வராது அப்படின்னு மாதிரி கேட்டிருக்காரு. அதாவது நெல் 40 ரூபாய்க்கு இந்த மாதிரி கொள்முதல் பண்ணுறப்ப 40 ரூபா கமிஷன் வாங்குறாங்க அப்படின்றதப்ப நீ எங்கே போன அப்படின்னு கேட்டிருக்காரு. அவருக்கு எப்படி தெரியும்? ஏன்னா லூஸு, அவருக்கு எப்படி தெரியும்? அங்கே இருக்கிற விவசாயிகள் தளபதிகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அதன் மூலமாக தான் அவருக்கு தெரிய வந்திருக்காரு. அவரே சொன்னார், அந்த விவசாயிகள் தான் எங்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு. இந்த தற்குறி பார்த்தீங்கன்னா ஏதோ தளபதி வாசலன்னு வேடிக்கை பார்த்துட்டு இப்போ மைக் எடுத்து பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கு இந்த தற்குறி. அந்த கமிஷன் கொடுத்த விவசாயிகள் பார்த்தோன்னா தளபதிகிட்ட சொல்லியிருக்காங்க, அது இந்த இடத்துல பரப்புரையில் பேசினா சரியாக இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வராரு. அவரை ஆளுங்கட்சியாக இருக்கார். சரி, அப்படியே தடுத்து நிறுத்தாலும் நீங்கள் என்ன பார்த்தோன்னா அதை உடனே கேன்சல் பண்ணி எல்லாருக்கும் 40 ரூபா கமிஷன்லாம் கிடையாது, நீங்கள் இனிமேல் பார்த்தோன்னா கமிஷன்லாம் நாங்கள் வாங்க மாட்டோம் அப்படின்னு கிளம்பிடுவா போகிறீங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, அப்பவும் வாங்க தானே செய்வீங்க. சரி, இதெல்லாம் இருக்குது, இதை உங்கள் அந்த மாவட்டத்தை சேர்ந்த எம்எல்ஏவே ஒத்துக்கிட்டாரு. அதெல்லாம் பார்த்தியா அப்படின்றது தெரியல, அவரே ஒத்துக்கிட்டாரு. என்ன சொல்லியிருக்காரு பாருங்களேன், திருவாரூரை சேர்ந்த திமுக எம்எல்ஏ பூண்டி கலைவாணன் அவரே சொல்லியிருக்காரு, 40 கிலோவுக்கு 40 ரூபாய் எல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு சும்மா ஏதோ வாங்குறாங்க, கிடையாதுன்னு சொல்லிட்டு சும்மா ஏதோ வாங்குறாங்களாமா. இது என்ன மாதிரியான பேச்சுன்றது தெரியல. சும்மா ஏதோ வாங்குறாங்க இல்லைன்னு நான் சொல்லலை, விவசாயிகள் விருப்ப விட்டு கொடுப்பது தானே தவிர அது கட்டாயம் கிடையாது. அதே நேரத்தில் லோடுமேன் வாங்குறதுக்கும் முதலமைச்சருக்கும் சம்பந்தம் உண்டா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதாவது லோட்மேன் காசு வாங்குறாங்களாமா,
அது வந்து விவசாயிகள் விருப்பப்பட்டு கொடுக்குறது அப்படின்னு சொல்கிறாங்க. விருப்பப்பட்டு கொடுக்குறோங்க அப்படின்னா விவசாயிகள் எதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க? இதை பற்றி ஒரு மிக முக்கியமான இடத்துல பார்த்தோன்னா ஒரு விவசாயி பேசியிருக்காரு. அந்த வீடியோலாம் சோஷியல் மீடியாஸில் வைரல் ஆகிட்டு இருக்கு. அதெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இவங்களா தான் கேட்டு வாங்குறாங்க, அது எதுக்கு வாங்குறீங்க எங்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னு மாதிரி பார்த்தோன்னா அவர் குமுறிட்டு போயிருக்காரு மனக்குமுறில். அப்புறம் அந்த லோடுமேனுக்கும் முதல்வருக்கு எப்படி சம்மந்தம் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்படி ஒரு விவசாயிகள்கிட்ட இருந்து பார்த்தோன்னா அந்த லோடுமேன்கள் காசு வாங்குறாங்க, அப்படி ஒரு குற்றச்சாட்டு விவசாயிகள் வச்சுருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சும் இனிமேல் இதெல்லாம் பண்ணாதீங்க, இந்த மாதிரி கொடுக்காதீங்க அப்படின்னு கண்டிக்காத நீங்கள் சும்மா இருந்திருக்கீங்க அப்படின்னா அப்போ அவங்க கொடுக்குற காசு உங்களுக்கு கமிஷனாக போகும். நீங்கள் கமிஷன் வாங்கினீங்க அப்படின்னா மேலிடத்துக்கு போகாது அப்படின்னு என்ன நிச்சயம் அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம இந்த இடத்துல முன்வைக்கலாம் இல்லையா? அப்போ இது உண்மையாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா இல்லையா? சரி, முதலமைச்சருக்கு தான் போகலாம் அப்படின்னாலும் இப்படி ஒரு தப்பு நடக்குது, இதை வந்து நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் ஏன் தடுத்து நிறுத்தலை? அப்போ நீங்கள் எதுக்கு பார்த்தோன்னா அங்கே எம்எல்ஏவாக இருக்கீங்க அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம முன்வைக்கலாம்ல. இதை வந்து அவரே ஒத்துக்கிட்டு போயிட்டாரு. அதெல்லாம் தூக்கி பிடிச்சிட்டு பார்த்தோன்னா இந்த யூடியூப் ரோடஸ் தற்கொலை வந்து உண்மை இல்லை அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்குது. இது மாதிரி பல விஷயங்களை பார்த்தோன்னா முட்டு கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க கட்சிக்காரங்களே வெளியே சொல்லி உளறிட்டு போயிடுறாங்க. இப்போ அந்த மாவட்டத்தை சேர்ந்த எம்எல்ஏவை சொல்லிட்டு போயிட்டார் அது உண்மைதான் அப்படின்னு. இப்போ இந்த தற்கொலை என்ன பண்ணுறது தெரியல. சரி, அடுத்த கேள்வி. இங்கே யார் அப்படின்னா நம்ம நாம் காமெடி கட்சி, நாம் டம்மி கட்சி, நாம் முட்டாள் கட்சி, நாம் பாலியல் கட்சி, நாம் கூமுட்டை கட்சின்னு என்ன பேர் வேணால் வச்சுக்கலாம். அந்த கட்சியை சேர்ந்த இடும்பாவனம் தம்பி கேட்டிருக்காரு. அண்ணா இடும்பாவனம் கார்த்தி கேட்டிருக்காரு. நான் வரும்போது ஏன் மின்சாரத்தை துண்டிக்கிறீங்க என கொந்தளித்து இருக்கிறார் தாவேகா தலைவர் விஜய். ரைட்டு, மின்சாரத்தை துண்டிக்க சொல்லி மனு கொடுத்ததே தாவேகா மாவட்ட செயலாளர் தான் என்பது வெட்டி தலைவருக்கு தெரியாதான்னு கேட்டிருக்காரு இந்த வெட்டி கூட்டம். 15 வருஷமாக பார்த்தோன்னா வெட்டியாகவே பேசிகிட்டு இருக்கிற ஒரு குரூப்பு தளபதி அவர்களை பார்த்து கேள்வி கேட்குது. சரி, ஓகே, இவர் மட்டும் இல்லை, அந்த இவங்க அந்த நம்ம முன்னாடியே சொன்னோம்ல அந்த திமுகவோட முட்டு கொடுக்குற நபர் செந்தில்வேல் அவரும் கேட்டிருக்காரு. இவரும் இதே மாதிரி தான் கேட்டிருக்காரு. இன்னும் பல திமுக நபர்கள் இதை தான் கேட்குறாங்க. கரண்ட் வந்து கட் பண்ண சொல்லி பர்மிஷன் கேட்டதே தாவேக்கா தான். இப்போ அதே விஜய்கள் பார்த்தோன்னா கரண்ட் ஏன் கட் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது ஒரு புத்திசாலித்தனமான கேள்வின்னு நினச்சிட்டு கேட்டிருக்காங்க. அவர் சொன்ன விஷயத்தை பார்த்தோன்னா எதோட கம்பேர் பண்ணி எங்கே வெட்டி ஒட்டி எடுக்கணும் அப்படின்றதுல அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால் அதெல்லாம் ஓரமாக வச்சுட்டு அவர் என்ன சொன்னார், உண்மையான காரணம் என்ன அப்படின்றத பற்றி நான் சொல்கிறேன். நிறைய தளபதி தொண்டர்களுக்கே தெரியும் விஜய் செஞ்சுட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். அவர் நான் பிரச்சாரத்துக்கு போகிற நேரம் பார்த்து பயந்துட்டு கரண்ட் எல்லாம் கட் பண்ணுறீங்களே ஏன் சிஎம் சார் அப்படின்னு கேட்டிருந்தார்ல. அது எங்கே அப்படின்னா போன வாரம் அரியலூரில் பார்த்தோன்னா நைட் அவர் போய் சேரும்போது 8 மணி ஆச்சு அந்த பிரச்சாரத்துக்கு. அப்போது அந்த நைட் டைமில் தளபதி அங்கே பேச போகும்போது கரெக்டாக பார்த்தோன்னா பவரை கட் பண்ணிட்டாங்க. அதுதான் தளபதி இந்த இடத்துல பேசியிருந்தார். ஆனால் நேற்று தாவேக்கா சைடு பார்த்தோம்னா வந்து கரண்டை கட் பண்ண சொல்லி பர்மிஷன் கேட்டிருந்தது நாகையில் நடந்த கூட்டத்தில், நேற்று நடந்த கூட்டத்தில். அங்கே அப்படின்னா அங்கே அதிகமான ஒயர் கனெக்ஷன் இருக்குது, நிறைய மின்வேலிகள் இருக்குது. அது மூலம் பார்த்தோன்னா ஒரு ஜங்ஷன் மாதிரி சின்ன ஏரியா. அங்கே மக்கள் பார்த்தோன்னா அங்கே வந்து தொண்டர்கள்லாம் வீட்டு மேலே அங்கெங்கெல்லாம் ஏறி நின்று பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஏதாவது அசம்பாவிதம் நடந்துடும் அப்படின்றக்காக அந்த கரண்டை கட் பண்ணிடுங்க அப்படின்னு பகலில் கேட்டிருந்தாங்க. நேற்று நாகையில் பகலில் கரண்டை கட் பண்ண சொல்லுங்கள் இந்த ரீசனுக்கு அப்படின்னு கேட்டது வேறு. போன வாரம் நைட் டைமில் பார்த்தோன்னா கரண்டை விஜய் அவர்கள் பேசும்போது அந்த இடத்துல கட் பண்ணது வேறு. அதை பேசுனதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இதை தூக்கிட்டு வந்து ஒட்டிகிட்டு இருக்கிற இந்த குரூப்பு இவங்க எத்தனை அரசியல் பண்ணி எத்தனை பேரை பார்த்தோன்னா இந்த மாதிரி ஏமாற்றிருப்பாங்க அப்படின்னு இந்த இடத்துல நம்மளுக்கு கேட்க தோணுது இல்லையா? நைட் டைமில் கரண்டை அவர் பேசும்போது கட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? பகலில் கட் பண்ணாலும் பிரச்சனை இல்லை, அவர் எப்படி பேசிட்டு போயிடுவார். நைட்டில் பார்த்தோன்னா மக்கள் அந்தளவு அரியலூர் மாவட்டத்தில் பார்த்தோன்னா கூடி நிற்கிறாங்க. அத்தனை கூட்டத்தில் திடீர்னு பவரை கட் பண்ணுறீங்க அப்படின்னு தான் அவர் கேட்க செய்வார். அப்போ பயந்துட்டு தானே அங்கே கட் பண்ணியிருக்கீங்க. இங்கே இவங்களா கேட்டு வாங்கினாங்க, அது பகலில். அங்கே நைட்டு கட் பண்ணது பார்த்தோன்னா நீங்கள் பயந்துட்டு தானே பண்ணுறீங்க அப்படின்றது தளபதி கேட்டிருந்தாரு. இந்த ஒரு சின்ன லாஜிக்கோட புரியாமல் இன்னும் இந்த திமுக நபர்கள் பார்த்தோன்னா பல விதமாக உருட்டிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, அடுத்த டாபிக். நாகப்பட்டினத்தில் பார்த்தோன்னா ஒரு மொரைன் காலேஜ் கொண்டு வந்திருந்தா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும், அதையே பண்ணல அப்படின்னு மாதிரி தளபதி கேட்டிருந்தார். அதுக்கு பார்த்தோன்னா சில நபர்கள் கேட்டாங்க. என்ன கேட்டாங்க அப்படின்னா அங்கே ஆல்ரெடி மீன்வள பொறியியல் கல்லூரி அப்படின்னு ஒன்று இருக்குது, இது தெரியாமல் விஜய் பார்த்தோன்னா லூசுத்தனமாக பேசிகிட்டு இருக்காரு, அவருக்கு யார் எழுதி கொடுக்குறாங்க, ஸ்கிரிப்டை மாற்றி எழுதி கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு அறிவிப்பூர்கள் மாதிரி அறிவியல் ஜீவல் மாதிரி கேட்டாங்க. ஆனால் மீன்வள பொறியியல் கல்லூரிக்கும் தளபதி சொன்னதுக்கும் பார்த்தோன்னா சம்மந்தமே இல்லாமல் புரியாமல் குரூப் அப்படின்னா ஒன்று தான் இருக்குது. அதாவது தளபதி சொன்ன அந்த காலேஜ் பார்த்தோன்னா இப்போ இவங்க சொன்னாங்களே அந்த மீன்வள பொறியியல் கல்லூரி, அங்கே என்ன சொல்லி தருவாங்க அப்படின்னா மீன் எப்படி வளர்க்குறது, மீன் எப்படி பார்த்தோன்னா பாதுகாக்கிறது அப்படின்ற மாதிரி மீன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை சொல்லி தருவாங்க. தளபதி சொன்னது கடல்சார் பிரச்சனைகளை, அதாவது அந்த படிப்பு என்ன எதுக்காக அப்படின்னா கப்பல்கள் மற்றும் கடல் சார்ந்த செயல்பாடுகளில் பயன்படும் இயந்திரங்கள், அமைப்புகள் மற்றும் தொழில்நுட்பங்கள் பற்றி படிப்பதாகும். குறிப்பாக கடல்சார் இயந்திர பொறியியல் அப்படின்னு தான் அதுக்கு பேர். அதில் என்னென்ன மிக முக்கியமானது தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா டர்போ இயந்திரங்கள், கொதிகலன்கள் மற்றும் கடற்படை கட்டிடக்கலை போன்ற பல முக்கிய பாடங்களை உள்ளடக்கியது அப்படின்னு சொல்கிறாங்க. படிப்பின் அம்சங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இன்னும் அதையும் தாண்டி போயிட்டு இருக்கு. கப்பல்களின் இயந்திரங்கள் மற்றும் அவை எவ்வாறு செயல்படுகின்றன என்பதை பற்றிய விரிவான அறிவு, கப்பல்களில் பயன்படுத்தப்படும் டர்போ இயந்திரங்களின் செயல்பாடுகள் மற்றும் பராமரிப்பு, கப்பல் இயந்திரங்களின் ஒரு பகுதியான உள்ளிருப்பு இயந்திரங்கள் குறித்த தொழில்நுட்பம், கப்பல்களின் இயந்திரங்களுக்கு தேவையான நீராவி உற்பத்தி செய்யும் அப்படின்னு பல விதமான படிப்பு பார்த்தோம்னா இதில் வந்து நம்ம படிச்சுக்கலாம். ஆனால் மீன்வள பொறியியல் கல்லூரி அப்படின்னா அங்கே மீனை பற்றி மட்டும்தான் சொல்லி தருவாங்க. அதை எப்படி பாதுகாக்கிறது, அதை எப்படி வளர்க்குறது,
பண்ணுறது, அது எப்படி பார்த்தோன்னா பராமரிக்கிறது அப்படின்னு தான் சொல்லி தருவாங்களே தவிர இதையெல்லாம் எப்படி சொல்லி தருவாங்க? தளபதி சொன்ன காலேஜ் வேறு, இவங்க பார்த்தோன்னா இந்த மீன்வள பொறியியல் கல்லூரி எடுத்துகிட்டு வந்து இவர் பேசுனது இதுதான் அப்படின்னு பார்த்தோன்னா பேசிகிட்டு இருக்காங்க. அப்படின்னா இவங்ககிட்ட இதுக்கு மேலே என்னத்தை பேசுறது? அதுக்கப்புறமா டிஎன் ஃபேக்ட் செக் இந்த நியூஸை வெளியிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, தளபதி நேற்று பேசினார்ல அந்த அலையாத்தி காடுகள், அலையாத்தி காடுகளை பார்த்தோன்னா தமிழ்நாடு அரசு வந்து கவனிக்கவும் பராமரிக்கவும் பார்த்தோன்னா மறந்துருச்சு, இதை வந்து ஏன் பண்ணல அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருந்தார். என்னென்னா, அலையாத்து காடுகளை காக்க அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கடல்சார் கல்லூரி எதுவும் நாகையில் இல்லை என்று விஜய் பேசியது தவறான தகவல் என தமிழ்நாடு அரசு விளக்கம். தமிழ்நாடு அரசின் முயற்சியால் கடந்த 2021ஆம் ஆண்டில் 45 சதுர கிலோமீட்டராக இருந்த அலையாத்தி காடுகள் இன்று 90 சதுர கிலோமீட்டராக பெருகியுள்ளது எனவும் ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகம் நாகையில் இயங்கி வருவதாகவும் விளக்கம் அப்படின்னு இவங்க கொடுத்துருக்காங்க. இவங்களும் அதே தான், அந்த மீன்வள பொறியியல் அதை பற்றி நம்ம முதல்ல பேசியாச்சு. சரி, இப்போ இந்த அலையாத்தி காடுகளுக்கு வருவோம். இதை வந்து 2021ஆம் ஆண்டிலிருந்து இப்போ வரைக்கும் பார்த்தோன்னா வந்து திமுக அரசு வந்து அதிக அளவில் தான் பெருக்கி கொடுத்துருக்கு அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ஆனால் தளபதி எங்கே கேட்டார் அப்படின்னா, தளபதி கேட்டது நாகப்பட்டினத்தில் அலையாத்தி காடுகள் பார்த்தோன்னா ஏன் வந்து இன்னும் பராமரிக்கப்படலை, இன்னும் பார்த்தோன்னா அதிகப்படுத்தலை, அதுக்கு உண்டான வேலைகளை நீங்கள் ஏன் பண்ணல அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ தமிழ்நாடு முழுக்க பார்த்தோன்னா ஒரு சில இடங்கள் இருக்குல்ல, அங்கெல்லாம் பார்த்தோன்னா ஓகே. ஆனால் நாகப்பட்டினம் அப்படிங்கிறது மிக முக்கியமான இடம், அங்கே பார்த்தோன்னா ஏன் வந்து திமுக அரசு இது எதுவுமே பண்ணல அப்படின்னு தான் அவங்க கேட்டிருக்காங்க. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு தான் இருப்பீங்க. நாகப்பட்டினத்தில் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 2015லேருந்து 2021 காலப்பகுதியில் முத்துப்பேட்டை அப்படின்ற இடத்துல பார்த்தோன்னா 16 சதுர கிலோமீட்டர் இருந்தது. 16 சதுர கிலோமீட்டர் இருந்தது. இப்போ பார்த்தோன்னா அப்படியே குறைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி இப்போ நியூஸ் வந்திருக்கு. பெரிய அளவில் பரப்பளவு எதுவுமே விரிவாக்கப்படலை அப்படின்ற மாதிரி இந்த லிஸ்ட்டில் காட்டிகிட்டு இருக்கு. அவர் கேட்டது நாகப்பட்டினத்துக்கு மட்டும்தான், மற்ற இடங்களெல்லாம் பார்த்தோன்னா அவர் கேட்கல. அப்புறம் அந்த மீன்வள கல்வி பற்றி இவங்களே போட்டிருக்காங்க. அதை பற்றி நான் முதலே சொல்லிட்டேன். அது வந்து மீன்வள கல்லூரியும் கடல் சார்ந்த கல்லூரியும் ஒன்றல்ல. மீன்வளம், மீன்பிடிப்பு, வளர்ப்பு, கடல் உயிரினங்கள் குறித்தானது. கடல்சார் கல்லூரி கப்பல் ஓட்டுதல், கடல் பொறியியல், வணிக கப்பல் போன்றவை அப்படின்ற மாதிரி தான் அந்த அவர் சொன்ன தளபதி சொன்ன அந்த காலேஜுக்கு இருக்குது. இவங்க பார்த்தோன்னா மீன்வள பொறியியல் பார்த்தோன்னா தூக்கிட்டு வந்து தளபதி விஜய் அவர்களுக்கு ஆப்போசிட்டாக பார்த்தோன்னா ஒரு கருத்தை முன் வச்சா தாவேக்காவுக்கு யாருங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம சர்ச் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நியூஸ் எல்லாம் வெளியே வந்துட்டே தான் இருக்குது, தொடர்ந்து தெரியுதா போகுது. இவங்க ஏன் பார்த்தோன்னா இப்படி முட்டு கொடுக்குறாங்க அப்படின்றது தெரியல. சரி, ஓகே. அடுத்த கேள்வி யார் அப்படின்னா, நம்ம மில்டன் பேசியிருக்காப்புல. அவருக்கு தனியாகவே ஒரு வீடியோ போடணும். ஆனால் அந்த வீடியோவில் பார்த்தோன்னா நான் முக்கியமாக நோட் பண்ணது என்ன அப்படின்னா, இப்போ முப்பெரும் விழா வந்து திமுக நடத்தியிருந்தாங்க கரூரில். அந்த முப்பெரும் விழாவுக்கு செந்தில் பாலாஜி அவர் தான் பார்த்தோன்னா எல்லா ஏற்பாடு பண்ணி கொடுத்துருந்தார் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அந்த ஏற்பாடு பண்ணி கொடுத்த செந்தில் பாலாஜி அவர்களுக்கு தமிழ்நாடு முதல்வர் அந்த மேடையிலே பார்த்தோன்னா நன்றி தெரிவித்தார், பாராட்டினார். ஆனால் விஜய் அவர்கள் போன மாநாடு நடத்தியிருந்தாங்க. அதுக்கப்புறமா திருச்சியில் பார்த்தோன்னா அவ்வளோ கூட்டத்தை வந்து மக்கள் கூட்டிகிட்டு வந்தாங்களே, அவங்களுக்கு யாராவது பார்த்தோன்னா நன்றி சொல்லியிருந்தாரா? அந்த மாவட்டத்தில் அந்த வேலை செஞ்ச அந்த பணியாளர்களுக்கு நன்றி சொல்லியிருந்தாரா? இதுதான் அவருக்கும் முதல்வர் அவர்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் அப்படின்ற மாதிரி இவர் பேசியிருக்காரு. அதாவது தாவேக்காக வேலை செஞ்சவங்களுக்கு நன்றி சொல்லல அப்படின்னு இவர் ஃபீல் பண்ணுறாராம். ஃபீலாக பண்ணல, அதை பார்த்தோம்னா இந்த மாதிரி சொல்கிறதா வேறு ஒன்றும் கிடையாது. திருச்சியில் வர பெரிய கூட்டத்தை கூட்டிகிட்டு வந்தாங்கல்ல, அதுக்கு விஜய் நன்றியாவது சொன்னார் அப்படின்னு. யாரும் கூட்டத்தெல்லாம் கூட்டிகிட்டு வரல, மக்களே வந்து வாண்டடாக கூட்டினாங்க. அங்கே இருக்கிற ஒரு சில பேர் மட்டும்தான் அவர் மற்ற மாவட்ட நிர்வாகிகள், மாவட்ட பொறுப்பாளர்கள் கூட்டிகிட்டு வந்தாங்களே தவிர மற்ற தளபதி போயிட்டு இருக்கும்போது எல்லா இடங்களையும் பார்த்தோன்னா கூட்டின்னு வந்தது பொதுமக்கள். ஆனால் தளபதி நன்றி சொல்லாமல் இல்லை, அவருக்கு பார்த்தோன்னா ஒரு ட்வீட்டே போட்டு நன்றி தெரிவிச்சிட்டாரு. அதை பார்த்தோன்னா இந்த குரூப்பெல்லாம் பார்க்கலன்னு நினைக்கிறேன். அவர் ட்வீட் போட்டு நன்றி தெரிவித்தது என்ன அப்படின்னா, இத்துணை உணர்வுமிக்க மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகள் சார்ந்த பல்வேறு பணிகளை மேற்கொண்ட நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களான மாவட்ட பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியினை உறுதாக்குகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அவர் ஆல்ரெடி பார்த்தோன்னா ட்வீட் போட்டு அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சிட்டார். அது ஒருத்தர் பேரை மட்டும் சொல்லாமல் அதில் வேலை செஞ்ச எல்லாருக்கும் நன்றின்னு சொல்லிட்டார். ஒருத்தர் பேரை மட்டும் சொன்னோம் அப்படின்னா இப்போ மற்றவங்களாம் வேலை செய்யலை அப்படின்ற மாதிரி பேர் வந்துடும். அதனால் எல்லாருக்குமே பார்த்தோன்னா நன்றி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் அவங்க ஸ்டாலின் என்ன சொன்னார் அப்படின்னா, செந்தில் பாலாஜிக்கு மட்டும் நன்றி சொன்னார். அவர் பார்த்தோன்னா காசு கொடுத்துருக்கலாம், அங்கே இங்கே இதை கொண்டாந்து செட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் வேலை செஞ்சது யார்? அங்கே இருக்கிற நிர்வாகிகள் தான் வேலை செஞ்சுருப்பாங்க. அவங்களுக்கு அவர் முதல்வர் நன்றி சொன்னாரானா இல்லையே. அந்த செந்தில் பாலாஜிக்கு மட்டும் நன்றி சொல்லிட்டு போயிட்டார். அதில் எதில் அவர் ரெடி பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அதை 10 ரூபா கமிஷன் வச்சு விற்றாங்களா, அந்த பணத்தில் ரெடி பண்ணியிருப்பாங்க. டாஸ்மாகில் பார்த்தோன்னா இப்போ எவ்வளோ கோடி ஊழல் அப்படின்றது தெரியுமில்ல, அதில் ரெடி பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்தோன்னா ஒரு பெரிய விஷயமா. இங்கே தங்களோட சொந்த காசில் மாநாடு, பொதுக்கூட்டம் இது எல்லாம் பார்த்தோன்னா பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியும் யாருக்கு சொல்லணும் யாருக்கு சொல்லக்கூடாது அப்படின்றதெல்லாம். இதில் பார்த்தோன்னா இவர் வேறு ரொம்ப நம்மளுக்கு வந்துலிச்சு பேசுகிறாரு. இவர் பேசுனதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடலாம், அதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். சரி, இப்போ அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, திமுககாரங்க குடும்பமாக சேர்ந்து கொள்ளையடிக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தோன்னா விஜய் சொன்னார், நான் சொந்த கால் நின்று தான் சம்பாரிச்சேன் அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு இவர் சொல்கிறாரு, சுறா, வேட்டைக்காரன், சர்க்கார், பீஸ்ட் படத்துக்கெல்லாம் சம்பளம் வாங்கி தின்னப்ப நல்லா இருந்துச்சா, அதெல்லாம் பார்த்தோன்னா அவங்க கொள்ளையடிச்ச காசு தான் அப்படின்னு ஒரு திமுக நபர் போட்டிருக்காரு. சரி, ஓகே, ரைட், இவர் ஒத்துக்கிறாரு, அது கொள்ளையடிச்ச காசு தான் அப்படின்றது இவரே பார்த்தோன்னா ஒத்துக்கிறாரு. சுறா, வேட்டைக்காரன், சர்க்கார், பீஸ்ட் அப்படின்னு இந்த படங்களுக்கெல்லாம் பார்த்தோன்னா அந்த சன் பிக்சர்ஸ் தானே,
அவங்க தான் பார்த்தோன்னா வந்து தயாரித்தாங்க, அதுக்கு தான் தளபதிக்கு அவங்கள தான் அது மூலமாக தான் சம்பளம் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே. அதை இவர் கேட்குறாரு. சரி ஓகே, அப்புறம் தளபதி விஜய் அவர்கள் வாண்டடாக தேடி போய் பார்த்தோன்னா சன் பிக்சர்ஸ் வந்து படம் பண்ணுங்க அப்படின்னு கேட்கல. சன் பிக்சர்ஸ் தேடி போய் தளபதி வாண்டடாக பார்த்தோன்னா எங்களுக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி பார்த்தோன்னா கால் ஷீட் வாங்கிட்டு வந்தாங்க. இதில் பார்த்தோன்னா யாருக்கு காசு கொடுத்துருக்காங்க? தளபதி அவங்ககிட்ட சம்பளம் வாங்கியிருக்கலாம், ஆனால் அந்த படத்தோட தயாரிப்பெல்லாம் போட்டு அவரை நடிக்க வச்சு அது மூலமாக லாபம் எடுத்தது யார் அப்படின்னா சன் பிக்சர்ஸ். அப்போ லாபம் எடுத்தவங்க லாபம் யார் மூலமாக எடுத்தாங்க அப்படின்னா தளபதியினால் எடுத்தாங்க. அப்போ யார் பார்த்தோன்னா யார் சம்பாதிச்சு கொடுத்துருக்குறது? இவங்கெல்லாம் தளபதிக்கு சம்பளம் கொடுத்தது எல்லாத்தையும் தாண்டி தளபதினால ஒரு லாபம் கிடைக்கும் அப்படின்னு நோக்கத்தில் இவங்க தான் போய் பார்த்தோன்னா தளபதி நின்றுருக்காங்களே தவிர தளபதி பார்த்தோன்னா வாண்டடாக என்ன வச்சு படம் பண்ணுங்க அப்படின்னு அவர் போய் நிற்கல. தளபதின்ற பிராண்ட் அந்த முகத்தை வச்சு பார்த்தோன்னா பிஸ்னஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இவங்க தான் போனாங்க. இதன் மூலமாக அவங்களுக்கு சம்பாதிச்சு கொடுத்தது தளபதி தானே தவிர இவங்கெல்லாம் தளபதிக்கு கொடுத்ததெல்லாம் பெரிய லெவலில் ஒன்றும் கிடையாது. இப்போ பீஸ்ட்லாம் பார்த்தோன்னா படம் ஃப்ளாப் தான்ன்றது தெரியும், ஆனால் பார்த்தோன்னா வசூல் எந்த லெவலில் எடுத்துச்சு அப்படின்றத ரெட் ஜெயின் மூவிஸ் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் கேட்டிருப்பீங்களே, அது நல்ல வசூல் தான், எங்களுக்கு லாபமான படமாக தான் அமைஞ்சிச்சு அப்படின்னு. ஏன் அது இன்னும் சொல்லப்போனால் ரெட் ஜெயின் மூவிஸ் உருவானது காரணமே தளபதி தான் அப்படின்னு இப்போ வரைக்கும் பார்த்தோன்னா உதயநிதி ஸ்டாலின் சொல்லிட்டு இருப்பார். அப்போல்லாம் பார்த்தோன்னா கொஞ்சம் தளபதிக்கு பார்த்தோன்னா பரவாயில்லையே நல்லவங்களா இருக்காங்களே அப்படின்னு நினச்சிருப்பாரு. இப்போ தானே தெரியுது அவர் இப்போ தான் வந்து குடும்பாட்சி எதுக்குறாரு. இப்போ இந்த எலெக்ஷனில் தான் பார்த்தோன்னா கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க, அதை தான் தளபதி இப்போ பார்த்துருக்காரு. எத்தனை ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வெளியே வருது இல்லை, இதெல்லாம் பார்த்துட்டு தான் எதுக்கு வந்தார். சரி ஓகே, இது பார்த்தோன்னா சொன்னோம் அப்படின்னா இது ஒரு டாப்பிக்காக பெருசாக போயிட்டு இருக்கும். சரி, இந்த மாதிரி பல கேள்விகளை பார்த்தோன்னா பல நபர்கள் முன் வச்சுட்டே இருக்காங்க. இந்த மாதிரி சில கேள்விகளுக்கு மட்டும் நம்ம முக்கியமான கேள்விகளுக்கு மட்டும் பதில் சொல்லிக்கலாம், எல்லாத்துக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. பட் இருந்தாலும் இன்னும் இது அதிக அளவில் பேசும் பொருளாக தான் போயிட்டுருக்கு. அதை பற்றி பார்த்தோன்னா கம்ப்ளீட்டாக அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பிக் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ், ட்ரெயினிங் நியூஸ், சினிமா பிட்ஸ் அப்படி நிறைய நம்ம சேனல் தொடர்ந்து வரப்போகுது.